நம்ம ஈரோட்டில் திண்டலில் இருக்க வேளாளர் இன்ஜினியரிங் காலேஜில் குழந்தைங்களுக்கான மாரத்தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இதை இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேயே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லிங்க்கும் கொடுத்துருந்தாங்க. நான் பூமி ஷாதித் 2 பேத்துக்குமே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஒருத்தங்களுக்கு 400 ரூபா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோடு சேர்த்து 433 ரூபா. 2 பேத்துக்குமே நான் ஜிபே தான் பண்ணியிருந்தேன். ஈவெண்ட் 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதனால 5:30க்கே இங்கே இருக்க மாதிரி வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நேரம் ஆக ஆக வெயில் வந்துடும், குழந்தைங்கனால ஓட முடியாது அப்படிங்கிறதுக்காக நேரமாக ஆரம்பிச்சிடலான்னு சொல்லியிருந்தாங்க. குழந்தைங்க ஓடுறதுக்கான தூரம் 2 கிலோமீட்டர். ஏஜ் லிமிட் 4 வயசுலேருந்து 12 வயசு வரையும். அவங்களோட வயசு வாரியாக ஏபிசின்னு 3 கேட்டகரியாக பிரிச்சிருந்தாங்க. பெரிய குழந்தைங்க ஏ, அதை விட சின்ன குழந்தைங்க டி, அதை விட ரொம்ப சின்ன குழந்தைங்க சி. கிட்டத்தட்ட 1030 குழந்தைங்க வந்திருக்கிற மாதிரி சொன்னாங்க. நள்ளிரவு 7 மணிக்கு கூட்டு வந்து ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். தூக்கம் வருது, யாருக்கு தூக்கம் வருது? யாருக்குமே வரல. எல்லாம் ஸ்கூலுக்கு காலையில 3:30 மணிக்கே கிளம்பணும் குரூப் போல. குழந்தைங்க எல்லாரும் கொஞ்சம் ஜாலியாக பிரிஸ்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஜும்பா டான்ஸ் முன்னால் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க ஆடுற மாதிரியே குழந்தைங்களும் அழகாக ஆடிட்டு இருந்தாங்க. பார்த்து அவங்க எல்லாம் ஆடின ஆட்டத்தில் புழுதியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இடத்துல சாங்ஸ் போட்டிருந்தாங்க. நான் அது எல்லாத்தையுமே கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம போடுறதே வருஷத்தில் 3 வீடியோவோ 4 வீடியோவோ, அதுலேயும் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுக்காக அந்த சாங்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் யூடியூபோட மியூசிக் தான் நான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஏ கேட்டகரி போனாங்க, அதுக்கப்புறமா சி கேட்டகரி அமிச்சாங்க. கடைசியாக தான் சி கேட்டகரி குழந்தைங்கள்லாம் வந்தாங்க. அவங்க போகும்போது அவங்களோட பேரண்ட்ஸும் கூட சேர்ந்து ஓடிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே சிரிப்பாக இருந்தது. ஏன்னா 4-5 வயசு குழந்தைங்க தான் கீழே விழுந்துட்டு அடிபட்டுருன்ட்டு நம்மனா இருந்தாலும் அதானே பண்ணுவோம். பெரிய குழந்தைங்க போகிறத விட இந்த சின்ன குழந்தைங்க ஓடும்போது தான் அழகாக இருந்தது. இதில் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ப்ரைஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது. கலந்துக்கிற எல்லா குழந்தைக்குமே மெடல் கொடுத்தாங்க. குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக ட்ரம்ஸ் எல்லாம் வாசித்தாங்க. ஒரு வழியாக பூமிஸ் அவனோட டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணி வந்துட்டான். இவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆதித்தும் வந்துட்டான். இப்போ வர இமேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணால் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்களோட ஃபோட்டோ வரும். அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் பூமிஸுக்கும் ஆதித்துக்கும் ஃபஸ்ட்டு மாரத்தான். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. எப்பவும் குழந்தைங்க கிட்ட ஜெயிக்கணும் தோக்குறதுங்கிறதெல்லாம் 2வது விஷயம். நம்மளால முடிஞ்ச வரையும் கடைசி வரையும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத தான் சொல்லி கொடுக்கணும். நம்ம நிறைய குழந்தைங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் செஞ்சாங்க.
டாக்ஸினா அப்படிங்கிற இவங்க தான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு முக்கால்வாசி ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். டாக்ஸினா ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டாக்ஸினாவோட ஹாட்லைன் நம்பர் 0424200300. அண்ட் ப்ளஸ் இது என்னன்னா, இன்னைக்கு கமிஷனால் கஷ்டப்பட்டு இருக்கிற நிறைய டிரைவர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக வந்திருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் டாக்ஸினா. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் டைரெக்டாக அந்த வண்டியோட டிரைவருக்கு போய் சேருது. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் இதனால் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ ஹெல்ப் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கும் பெனிஃபிஷியல், டிரைவருக்கும் பெனிஃபிஷியல் ஆன ஒரு பிளாட்ஃபார்ம். டாக்ஸினாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிட் பேக் தரதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்பர் வைஸ் பிரித்து வச்சுருந்தாங்க. எல்லாரும் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. நான் பூமேஷுக்கும் அவர் ஆதித்துக்கும் நின்னோம். இந்த டிஷர்ட் கூட முந்தின நாள் அவங்களே கொடுத்துட்டாங்க. வீட்டில் போய் பார்த்துக்கலாவா? ஃபஸ்ட்டாக குழந்தைங்களாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அங்கே ஃபினிஷர்னு ஒரு கட் அவுட் வச்சுருந்தாங்க. அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். உண்மையிலேயே இவ்வளோ குழந்தைங்களை ஒட்டுக்கா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட்டை நடத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதில் ஒர்க் பண்ண எல்லாத்தையும் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.